இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு இந்த ஆனி மாதத்தான ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தருமா தராதா, அல்லது சில சவால் சந்திக்க வேண்டி இருக்குமா இல்லையா, தொழிலில், வேலை, வியாபாரம், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, காதல், திருமணம், உடல்நலம், கல்வின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முக்கிய துறையிலையும் என்னென்ன மாற்றம் நடைபெற போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அதேமாரி மாதத்தோட தொடக்கத்தில் சில சவால் இருந்தாலும் அதுக்கு மனம் தளர வேண்டிய கவலை இல்லை. பணவரவு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதம் எந்த விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், எந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா அது நன்மையை பெற முடியும், அதிர்ஷ்டம் எந்த துறையில் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஸ்டோர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதத்தோட ஆரம்பத்தில் சில சவால், தாமதம் மற்றும் எதிர்பாராத தடை ஏற்பட்டாலும் அது நீண்ட காலம் நீடிக்காது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டிங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை சாதகமாக மாற தொடங்கிடும். குறிப்பாக தொழில், பணவரவு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீண்ட நாளாக தடைபட்டிருந்த காரியம் மீண்டும் வேகம் பெற்று எதிர்பார்த்திருந்த பல செயல்கள் வெற்றிகரமாக நிறைவேறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அடுத்து குடும்பம் மற்றும் உறவு. குடும்ப வாழ்க்கையில் அன்பு ஒற்றுமையும் நிலைத்திருக்க உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அதாவது கோவப்பட்டு ஏதாச்சும் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனைகளை போய் முடிஞ்சிடும். குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களோட சிறிய கருத்து வேறுபாடு உருவாகும். ஆனால் அவற்றை நிதானமாக அணுகுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது. அந்த பிரச்சனையை கொஞ்சம் சாதுவாக தான் ஹேண்டில் பண்ணணும். அடுத்து காதல் உறவில் இருக்கிறவங்க தேவையற்ற சந்தேகங்களுக்கும் தவறான புரிதல்களுக்கும் இடமளிக்காமல் மனம் திறந்து பேசுறது நல்லது. திருமணம் ஆனவங்க வாழ்க்கை துணையோட அதிக நேரம் செலவிட்டு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சீங்கன்னா உறவு மேலும் வலுப்பெறும். குடும்ப மூத்தவர்களோட ஆலோசனைகளுக்கு மதிப்பளிப்பது பல முக்கிய முடிவுகளை நல்ல பலனை உங்களுக்கு தரும். அடுத்து பணம் மற்றும் நிதி. இந்த மாதம் நிதிநிலை படிப்படியாக மேம்படும். உங்கள் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகலாம். நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த பணம் அல்லது எதிர்பாராத தொகை உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பழைய கடனை அடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம். பெரிய முதலீடு அல்லது புதிய நிதி திட்டங்களை அவசரமாக மேற்கொள்ளாமல் அனைத்து அம்சத்தையும் ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எதுலேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை நல்லா விசாரிச்சுட்டு நல்லா ஆராய்ஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். வேலை மற்றும் தொழில். இந்த மாதம் மிகவும் சாதகமான துறையாக தொழில் மற்றும் வேலை அமைகிறது. நீண்ட காலமாக உழைச்சி வந்தவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து, நல்ல கம்பெனியிலேருந்து அழைப்பு வரக்கூடும். நேர்முக தேர்வு வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது இன்டர்வியூஸில் நீங்கள் கிராக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. பணியிடத்தில் மேலதிகாரிகளோட பாராட்டு, நம்பிக்கை மற்றும் சக ஊழியர்களோட முழு ஒத்துழைப்பை பெற முடியும். அரசு துறை, அரசியல் மற்றும் சட்டம் தொடர்பான பணியில் இருக்கிறவங்க இந்த மாதம் சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்தில் பணப்புழக்கத்தில் சிறிய சிரமம் அல்லது வருமானத்தில் தற்காலிக மந்த நிலை இருக்கலாம். இருப்பினும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பழைய வாடிக்கையாளர்களை தக்க வைத்து அவர்களோட நல்ல உறவாக பேசுனீங்கன்னா தொடர்ந்து லாபம் கிடைக்கும். அதாவது புதிய கஸ்டமர்ஸ் வராங்கன்ட்டு பழைய கஸ்டமர்ஸ்கிட்ட கொஞ்சம் மூஞ்சி கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அந்த பழைய கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால் பார்த்து பேசுங்க. புதிய முதலீடு அல்லது பெரிய விரிவாக்க திட்டங்களை மாத இறுதி வரை ஒத்தி வைக்கிறது நல்லது. மாதத்தோட பிற்பகுதியில் வியாபார வளர்ச்சி வேகம் பெற்று புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய வருமான வாய்ப்பு உருவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது அமையும். அதிக வேலைப்பளு காரணமாக சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனை ஏற்படலாம். எனவே வேலைக்கும் ஓய்வுக்கும் சமநிலையாக போயிடுங்க. ஆண்களும் பெண்களும் தங்களுடைய உடல் நலத்தில் அலட்சியம் காட்டாமல் தேவையான பரிசோதனையை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக அம்மாவோட உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். சத்தான உணவு, போதுமான தூக்கம், தினசரி உடற்பயிற்சி அதாவது டெய்லி எக்ஸசைஸ் மற்றும் மன அமைதியை பேணும் பழக்கத்துக்கு இந்த மாதம் மிகவும் பயனளிக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மாணவர்களுக்கு மிகவும் உற்சாகம், முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையும். படிப்பில் கவனம் அதிகரித்து நினைவாற்றல், புரிந்து கொள்ளும் திறன் அப்புறம் பாடங்களை விரைவாக கற்றுக்குவாங்க. இதனால் கல்வி தொடர்பான இலக்கை சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க. பள்ளி, கல்லூரி மற்றும் தொழில்முறை படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு தங்களோட கடின உழைப்பால் நல்ல பலனை பெறுவாங்க. தேர்வில் எதிர்பார்த்ததை விட சிறந்த மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
போட்டித் தேர்வு, அரசு வேலை தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிறவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். உயர்கல்வி, ஆராய்ச்சி, வெளிநாட்டு கல்வி அல்லது உதவித்தொகைக்காக முயற்சி செஞ்சு வரவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். புதிய கல்வி வாய்ப்பு, பயிற்சி திட்டம் அல்லது திறன் மேம்பாட்டு வாய்ப்பு உங்களை தேடி வரத்துக்கு இந்த மாதம் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தோட முக்கியமான நல்ல பலன்களை பார்க்கலாம். பழைய கடனை அடைச்சு நிம்மதி பெறும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொழில் மற்றும் பணியிடத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்பு அல்லது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் அதிகம். வியாபாரத்தில் லாபமும் வளர்ச்சியும் அதிகரிக்கும். நீதிமன்றம் அல்லது வழக்கு தொடர்பான விஷயத்தில் சாதகமான முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நட்புகள் மற்றும் பயனுள்ள தொடர்புகள் உருவாகும். நீண்ட நாளாக தடைபட்டிருந்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆக மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் ஆரம்பத்தில் சில சவால் மற்றும் தாமதத்தை சந்திக்க நேர்ந்தாலும் அவை உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியவை அல்ல. பொறுமை மற்றும் நம்பிக்கை மற்றும் சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வாழ்க்கையின் பல முக்கிய துறையில் நல்ல மாற்றம், முன்னேற்றத்தை பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், பதவி உயர்வு அல்லது புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணவரவு அதிகரித்தல், பழைய கடனை அடைக்கிறதுக்கான சூழ்நிலை, வியாபார வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி போன்ற பல சாதகமான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடும். நீண்ட நாளாக தடைபட்டிருந்த காரியம் மீண்டும் முன்னேறி எதிர்பார்த்த பல முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் தேவையற்ற செலவை கட்டுப்படுத்தி உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.